بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما سلككم في سقر؟ قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة، فإن صلحت صلح سائر عمله وإن فسدت فسد سائر عمله، أو كما قال عليه الصلاة والسلام. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கூறி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையுல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் நேரகாலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் நம்முடைய இருளக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏறியிருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்தும் தமக்கு இயலுமானதை எடுத்து நடக்குமாறும், வல்லவன் அல்லாஹ் நம்முடைய இருளக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழும்படியாக தடை விதித்திருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படியாகவும், வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக எடுத்துக்கொள்ளும்படியாக முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் வசியத்தும்
நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். ஊசிக்கும் பிதக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம்மவர்களுக்கு அவனை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து அவனின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். ரமதான் மாதத்தை அடைந்தோம். ரமதானில் ஏராளமான அமல்களுக்கு கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ரமதானை முடித்துவிட்டு ஷவ்வாலுடைய 14 நாட்களையும் அடைந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதம் அது ஏனைய மாதங்களை விடவும் வித்தியாசமானது. அது கூலிகளில் அல்லாஹ் மிகப்பெரிய கூலிகளை அதை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த ரமதானுக்கு பின்னால் நாம் ரமதானில் செய்த அந்த அமல்களை தொடராக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, வெறுமனே ரமதானில் மாத்திரம் அமல் செய்து ரமதானோடு நாம் நிறுத்திவிட்டோம் என்றால் நம்மில் பலர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமதானில் அதிகமாக நோன்பு நோற்று இபாதத்துகளை செய்தார்கள். ஆனால் ரமதானுக்கு பின்னால் அந்த அமல் இபாதத்துகளில் குறைவும், அதே மாதிரி சிலர்கள் அமல்களை விட்டுவிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டவர்கள். கண்ணியமானவர்களே, அப்படியானவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமல் இபாதத் அது ரமதானில் மாத்திரம் அல்ல, மௌத்து வரையும் அமல் இபாதத் தொடராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபியை பார்த்து சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். ஏ நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய ரப்பை இபாதத் செய்யுங்கள், வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யஅதியகல் யகீன், ஹத்தா யஅதியகல் மௌத், மௌத் வரையும் தொடராக இபாதத்துகளை செய்யுங்கள் என்று சொல்கிறார். கண்ணியமானவர் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதும் போது சொல்லுகிறார்கள், இஸ்திம்ராருல் இபாதா முத்தத்து ஹயாத்தி, வாழ்க்கையில் உயிரிருக்கும் காலமெல்லாம் இபாதத்தில் மனிதன் தொடராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வும் விரும்புகிறது தொடரான அமலைத்தான். சந்தர்ப்பம் வரும்போது அமல் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிகவும் விருப்பமானது அத்வமுஹா வ இன் கல்ல, அது குறைவாக இருந்த போதிலும் அது தொடராக செய்யக்கூடிய அமல்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எண்ணில் பலர் இருக்கிறார்கள் ரமதானை அடைந்தும் ரமதானுக்கு பின்னாலும் கூட வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஜும்மாவுடைய தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்களும் நம்மில் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு காலம் நம்மை ஏமாற்றுவது? அடிக்கடி ஜனாசாக்கள் வருவதை பார்க்குகிறோம், குறிப்பாட்டுகிறோம், கபன் செய்கிறோம், தொழுவிக்கிறோம், அடக்கம் செய்கிறோம். இதே நிலைமைய ஒரு நாளைக்கு எனக்கும் செய்வார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் எம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அமல் இபாதத்தில் தொடரை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நோக்கமும் நாளை கியாமத்துடைய நாளையில வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் சேரோனும், அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கம் நுழைகிறோம். இது எல்லா நோக்கமும் இதுதான். உலகத்தில் அமல் செய்யக்கூடியவர்கள் நாம் ஏதோ சிரமப்பட்ட அமல்களை செய்கிறோம். செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய நோக்கமும் உண்டு, நாளை கியாமத்தில் சொர்க்கம் நுழையும், அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும். குர்ஆனும் சொல்லுகிறது,
وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது ஏமாற்றம், சொற்ப இன்பம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். நாளை கியாமத்துடைய நாளையில யார் அந்த பயங்கரமான நரகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு யார் அந்த உயர்தரமான சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள்தான் ஃபகத் ஃபாஸ், திறனாக வெற்றி பெற்றவர்கள், வெற்றியாளர்கள். இதுதான் எங்களோட நோக்கம். ரமதானுடைய கடைசி பகுதியில கூட நாங்க ஒவ்வொருவரும் துஆ கேட்டோம் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹும்ம அஸிப்னி மினன் நார், அல்லாஹும்ம அஸிப்னி மினன் நார். யா அல்லாஹ், அந்த பயங்கரமான நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. நரகம் என்பது வெறும் வார்த்தையால் சிறியதாக இருந்த போதிலும் அதை தாங்குகின்ற சக்தி எனக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரமதானுடைய கடைசி பகுதி இத்துக்கும் மினன் நார், நரக விடுதலையுடைய பகுதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நரகத்தை அதிகமாக கேட்க சொன்னார்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொன்னார்கள், சொர்க்கத்தை அதிகமாக கேட்க சொன்னார்கள். ஏன்? அது நரக விடுதலையுடைய பகுதி என்றலாம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால கூட, மக்ரிப் சுபஹ் தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு என்று 7 விழுத்தம் ஓதுவார்கள். எனக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏன்? நரகத்தை தாங்குகின்ற சக்தி நமக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த நரகத்துக்கு பாதுகாக்கணும்னா உலகத்துல வாழ்க்கையில நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நாங்கள் மாறுவோம். யார் சாலிஹான அமல்களை வாழ்க்கையில செய்கிறாங்களோ அது உக்கூக்குல் இபாத், 2 விடயத்திலும் மனிதன் சாலிஹான முறையில நடக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் தான் சொர்க்கம் நுழைய முடியும், நரகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவர்கள் தான் நுழைவார்கள். சாலிஹான அமல் என்று சொல்லும் போது உக்கூக்குல்லாஹ் மட்டுமல்ல, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற அமல்கள் மாத்திரமல்ல, உக்கூக்குல் இபாதுடைய விடயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் சாலிஹான முறையில் நடக்க வேண்டும். 2ம் சீராகும் போதுதான் சொர்க்கம் நுழைய முடியும். எனவே கண்ணியமானவர்களே, அப்ப சாலிஹான அமல்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லும் போது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. அல்லாஹ்வுடைய நேசத்தை சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் சாலிஹான அமல்களோடு இருக்கிறது. அந்த அமலை தொடராக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். சில அமல்கள் அது செய்யப்படணும், சில விடயங்கள், சில பாவங்கள் அது மனிதனுடைய வாழ்க்கையில அது விடுபடணும். நாளை கியாமத்துடைய நாளையில நரகத்துல சில மக்கள் இருப்பாங்க, சொர்க்கத்துல சில மக்கள் தன்னுடைய சொர்க்கத்துடைய அந்த பூந்தோட்டத்திலே, சொர்க்க வனத்திலே சுத்தி திரிந்து கொண்டிருக்கும் போது நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்களாம், மா சலககும் ஃபீ ஸகர். நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம், இந்த நரகத்தில், சக்கர் என்ற நரகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, இதன் வந்ததற்கு ஏன் நுழைஞ்சிருக்கிறீங்க, காரணம் என்ன? ஏன் நரகத்தில், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க என்று கேட்பாங்க. சிலர்கள் இருக்கிறாங்க உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அவர்கள் நரகவாதி, தொடராக நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் சில பாவம் செய்யக்கூடிய பாவிகள் அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில கூட இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவங்க, பாவம் செய்கிறவங்க எல்லாரும் ஒன்றாக வெளிரங்கத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிமீன்கள் பாவம் செய்யக்கூடியவங்களை நலவு செய்யவங்களை விட்டு அல்லாஹ் அப்படியே பிரிச்சிடுவான். உலகத்தில் சேர்ந்து நல்லவர்கள் போல சேர்ந்திருக்கலாம், ஆனால் ஆகிரத்தில் அப்படி இருக்க முடியாது.
நல்லவர்களை விட்டும் அல்லாஹ் சொல்லுவானா, இன்றைய நாள் நீங்கள் மோசமானவங்க, நல்லவங்களை விட்டும் அப்படியே பிரிஞ்சிருங்க. அவங்க வேலாக்கப்படுவாங்க, தனியாக விளங்குவாங்க. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பாவிகள் சிலர்கள் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாதிகள் கேட்பாங்க பார்த்து, இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு ஏப்பா நீங்க வந்தீங்க? அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்துல நாங்க தொழக்கூடியவங்களாக இருக்கல்ல, உலகத்துல நாங்க தொழக்கூடியவங்களாக இருக்கல்ல, அதனாலதான் இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்தோம். நரகவாசிகள் 4 விஷயங்களை சொல்றத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது தான் சொல்வார்கள், உலகத்துல நாம தொழல, தொழுகையை நிறைவேற்றல, அதுதான் இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்ததுக்கு காரணம். முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுறாங்க, சொர்க்கவாசிகளிடத்துல நரகவாசிகள் சொல்லுவாங்க என்னன்னா, லம் நகு ஃபி துன்யா மினல் முஸல்லீன லில்லாஹ், உலகத்துல நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழல. சிலர்கள் இருக்கிறாங்க, வாழ்க்கையில தொழுகிற பழக்கமே இல்லை. அது ரமலான் வந்தாலும் சரி, பெருநாள் வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை கண்ணியமான செய்யுள் ஐயாம், மிக விசேஷமான தினம் வெள்ளிக்கிழமையுடைய நாள், அந்த நாளையில் கூட எம்மில் இருக்கிறார்கள் தொழாதவர்கள். அவர்கள் பாக்கியம் இழந்தவங்க, கண்ணியமானவர்கள், அவர்களை ஏமாற்றிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சிலர் நினைச்சு தொழுகிற, நினைச்சா தொழுகிற, நினைச்சா விட்டுற. கண்ணியமானவர்களை, இஸ்லாம்ல தொழுகையை விட்டுறதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலேயும் இடமில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகராத்துடைய வர்க்கத்தில் இருக்கிறாங்க, மயங்கி விழுகிறாங்க. எழுமினா ஹஜ்ரத் ஆயிஷாவை பார்த்து கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா, தொழுகை மக்கள் சொல்ல வந்துட்டாங்களா? யா ரசூலல்லாஹ், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க உங்களை தான். எழுமினாங்க, எடுத்தாங்க, மயங்கி விழுகிறாங்க. 2 சஹாபாக்கள் தோள்ல கையை வச்சுட்டு கால் இழுப்பாட்டு சொல்ல போனாங்க. அதை சொன்னபடி எல்லாம் கத்தியால குத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏதாவது சாப்பிட்டா, பால் குடிச்சா கொடலாக வெளியே வருது. கண்ணியமானவர்களே, மயக்கம் தெளிஞ்சதுக்கு பின்னால தொழுகையில நேரம் வந்துட்டா என்று கேட்கிறாங்க. சொல்லுவாங்க, யாருக்கு தொழுக பாக்கியம் இல்லையோ, யார்த்த தொழுகை இல்லையோ, இஸ்லாத்துல அவருக்கு பங்கே இல்லை என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, தொழுகையை இஸ்லாத்துல எந்த சந்தர்ப்பத்திலையும் விட முடியாது. பிரயாணம் போறாங்களா, பிரயாணத்தில் சுருக்கி சேர்த்து சொல்றதுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா, அதற்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நின்று தொலைலவா, உட்கார்ந்து தொழுவது, உட்கார்ந்து தொலைலவா, சாஞ்சிட்டு தொழுவது, சாஞ்சிட்டு தொலைலவா, படிச்சுட்டு தொழுவது, படிச்சுட்டு தொலைலவா, மனசால தொழுகை. இப்படி இஸ்லாம் தொழுகைக்கு வழிகாட்டுது. மௌத்து வரங்காட்டி தொழுகையை விடலாம். இன்றைக்கு ஒரு நோய் வந்துட்டா தொழுகையை விட்டுடுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன், கல்யாண வைபவம் வந்துட்டா தொழுகையை விட்டுடுறோம். ஜனாதா வீடு ஆகிரத்துடைய சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஜனாதா வீட்டில் எத்தனையோ பேருக்கு தொழுகை இல்லை. கண்ணியமானவர்களே, தொழுகையை யாருக்கும் விடுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல. தொழுகையை விடையலாம். அப்படி தொழுகையை விடுவாங்கன்றா சிலர்களுடைய தொழுகை அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குதா சொல்ல தெரியாது. மக்களுக்காக வேண்டி சிலர்கள் தொழுகிறாங்க. சிலர் தொழுகிறாங்க, வருஷ கணக்கில் தொழுகிறாங்க. தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதுண்டா, இந்த கண் ஹராத்தை விட்டு பார்க்கறது கஷ்டமாக இருக்குதுண்டா, என் தொழுகையில சீரில்லை. இன்னும் தொழுகையை நான் சீர்திருத்தல்ல. சிலர்கள் வருஷ கணக்கில் தொழுகிறாங்க. விஷயத்தை எடுத்தா அதுல ஓட்டையாக இருக்கு. கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய துன்யா ஆகிராவுடைய அத்துணை சீர்திருத்தமும் அல்லாஹ் தொழுகையில வச்சிருக்கிறான். வயில் சலுஹ, தொழுகை சீராகினாத்தான் சலுஹ சாயு அமலி, துன்யா ஆகிராவுடைய எல்லா அமல்களும் சீராகும். தொழுகை சீரில்லைன்னா அமல்கள சீர்திருத்தத்தை ஏற்படுத்தலாம். வெளியான மனிதன் சொல்லலாம், நான் நல்லவர், நான் கண்ணியமானவர் என்று மனிதன் சொல்லலாம். வாழ்க்கையில தொழுகையில சீர்திருத்தம் இல்லை, அவர் நல்லவர் இல்லை, அவர் சொன்னதால் அவர் நல்லவராக முடியாது. கண்ணியமானவர்களே, அதனால வாழ்க்கையில தொழுகை இல்லாதவங்க,
தொழுகையில் இன்றையில ஒரு நிம்மத்தை ஒரு உறுதி எடுப்போம். வாழ்க்கையில மௌத்து வாழ்நாட்டின் தொழுகை விட்டதில்லை. தொழுகைக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், நின்று தொழாதவங்க உட்கார்ந்து தொழுவோம். உட்கார்ந்து தொழுகிற விஷயத்தில் எடுத்தா நிறைய பேர் கீழே உட்கார்ந்து தொழுகிறது தான் இஸ்லாம் சொல்லுது. அதுவும் ஆக கடினமான நேரம், உண்மையாகவே கஷ்டமாக இருக்கிறது. கதிரையில உட்கார்ந்து தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது. ஜம்மியா அழகான முறையில வழிகாட்டி இருக்கிறாங்க. அதை வாசித்து பார்த்து நான் இதுக்கு தகுதியா என்று பார்த்து தான் கதிரையில உட்காரும். இன்னைக்கு அதிகமானவங்க நிறைய கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறாங்க, நின்று கொண்டிருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்கு வந்துட்டா கதிரையில உட்கார்ந்துடுறாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க யாரை ஏமாத்துறோம்? சிலர்களை நாங்க பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையில நடுங்கி நடுங்கி நின்று கொண்டு சொல்லுவாங்க. உறுதியான நீயத் வச்சவங்க. கண்ணியமானவர்களே, நோய் வந்த போதிலும் அவங்க உட்கார்ந்து தொழுகிறதுக்கு ரெடி இல்லை. ஏன்? பூர்த்தியான நன்மை நின்று தொழுகிறதுக்கு நாம் அங்க வச்சிருக்கிறோம். உட்கார்ந்தா அதுல பாதி போயிட்டு. கண்ணியமானவர்களே, அதனால உறுதியான நீயத்தை வைக்கணும். உட்கார்ந்து சொல்லக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், மௌத்து வரங்காட்டியும் நான் நின்று தொழணும் என்ற அந்த உறுதியான நீயத்தோட அதற்குண்டான ஆரோக்கியத்தை தாண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அமல் செய்யும். கண்ணியமானவர்களே, அதனால தொழுகைற விஷயத்துல பேணுதலாக நாம் இருக்கணும். தொழுகையில முன்பின்னாகுண்டா நாளை கியாமத்துல நரகவாசிகள் சொல்லுவார்கள், நாங்க உலகத்துல முறையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழக்கூடியவங்களாக இருக்கல்ல, அதனாலதான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவார்கள், வலம் நகுனு பைமுல் மிஸ்கீன், நாங்க உலகத்துல ஏழை எளியோர்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கல. கண்ணியமானவர்களே, இந்த சாப்பாடு கொடுக்கிறது என்று சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு அமல் அல்ல. இது மிகப்பெரிய சொர்க்கம் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல். மனிதனை சுவர்க்கம் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இது சாதாரண ஒரு அமல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள், வஅத்இமு தஆம், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், வஸல்லூ பில்-லைலி வன்-நாஸு நியாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுங்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இந்த மூணு அமலை சொல்லி சொன்னார்கள். சலாம் சொல்லுங்கள், சலாமை பரப்புங்கள், சாப்பாடு கொடுங்கள், மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுங்கள். தஹஜ்ஜுடைய தொழுகை இரவு தொழுகை என்று சொல்லும் போது எம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ரமலானில் மாத்திரம் தான் கியாமுல் லைல், ரமலானுக்கு சொந்தமான தொழுகை தான் தராவீஹ். அது அல்லாமல் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகை தான் இஷாவுக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகை, அது கியாமுல் லைல், இரவு தொழுகை. ஒவ்வொரு நாளும் தொழ முடியும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மூணு அமலை யார் செய்வார்களோ சாந்தியாக சொர்க்கம் நுழைஞ்சிருவாங்க. எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சாந்தியாக சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார். அதில் ஒன்றுதான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கிறது என்று சொல்லும் போது எம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறது இது பணக்காரர்களுக்குரிய வேலை. தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு எழுதும் போது மன்உ ஸகா, ஒன்று ஜகாத் கொடுக்காமல் தடுத்துக் கொண்டிருப்பவர்கள், அடுத்ததாக எழுதுகிறார்கள் ஏழை எளியோர்களுக்கு சதக்காக்கள் சாப்பாடுகள் கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்கள். இது ரெண்டுமே இது அடங்கு. அப்ப பணக்காரர்களுக்கு உள்ள ஒன்றல்ல, இது ஏழை எளியோர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல். சாப்பாடு கொடுக்கிறது என்று ஒரு சாதாரண அமல் அல்ல. அதனாலதான் ரமலான்ல கூட ரசூலுல்லாஹ் நோன்பாளிகளுக்கு யார் நோன்பு திறக்க கொடுக்கிறார்களோ சொன்னார்கள், 3 பசாரத்தை சொன்னார்கள். ஒன்று சொன்னாங்க, யார் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுப்பாங்களோ நோன்பாளிகளுடைய முழு கூலியும் எந்தவித குறைவும் இல்லாமல் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க. நோன்பு திறக்க வைக்கிறவங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறார் என்று சொன்னார். மூணாவது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். மனிதர்களாக எங்கள் நோக்கமே நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது.
கண்ணியமான ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ், நோன்பாளிகளுக்கு நோன்பு திரட்டக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பஷாரத் சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு யார் ஒரு மிடல் தண்ணீர் கொடுப்பாரோ அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அவனுடைய ஹவுதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுப்பான். அதை குடித்ததில் இருந்து சுவர்க்கம் நுழையும் வரை அந்த மனிதருக்கு தாகமே வராது என்று சொன்னான். இப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல நோன்பு என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் பரவான நோன்புக்கு மட்டும் அந்த பஷாரத்தை சொல்லவும் இல்லை. ஏழைய சுன்னத்தான நோன்புகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ரமதானுக்கு பின்னால ஷவ்வாலுடைய மாதத்தில் இருக்கிறோம். 14 நாட்கள் சென்று விட்டது. கண்ணியமானவர்களே, இன்னும் 14, 15 அல்லது 14 நாட்கள் இருக்கிறது, மீதமாக இருக்கிறது. இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு அது விசேஷமான நோன்பு. 6 நோன்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாரு ரமலானுடைய நோன்பை நோற்று அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை நோக்குகிறார்களோ வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார் என்று சொன்னான். இந்த நோன்பு தொடராக பிடிக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. அப்படி பிடிக்கிறது. ரமலானுக்கு பின்னால பெருநாளுடைய தினத்தை தொடர்ந்து பிடிப்பது அப்பல் ஏற்றமானது. ஆனால் இந்த ஷவ்வாலுடைய மாதம் முடிவதற்கு முன்னால் எனக்கு அந்த நோன்புகளை நோக்கலாம். அதே கூலியை அல்லாஹ் தருவார். அப்ப ஷவ்வாலுடைய மாதத்துடைய நோன்புகள் நோக்கக்கூடியவர்களுக்கு அதை நாம் நோன்பு தொடக்க கொடுப்போம்டா, ஏதாவது சாப்பாடு கொடுப்போம் வேண்டாம், அதற்கும் அந்த கூலி இருக்கிறது. அதே மாதிரி அதற்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா அரபாவுடைய நோன்பு, ஒரே ஒரு நோன்பு, 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கு பின்னால் முஹர்ரமுடைய வரக்கூடிய நோன்பு, ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு, ஒரு வருடத்துடைய பாவ மன்னிப்பு இருக்குது என்று சொன்னான். கிழமையில வரக்கூடிய திங்கள் வியாழன் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்பார்கள். திங்களும் வியாழனும் சொல்லுவார்கள், திங்களும் வியாழனும் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நாளையில நான் நோன்போடு இருக்கக்கூடிய நிலைமையில 7 அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவான். ஒரு காலம் இருந்தது, திங்கள் வியாழன் நிறைய நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். இன்று அது சர்வ சாதாரணமாக விடுபட்டு போயிற்று. கண்ணியமானவர்களே, அது அந்த நாள் திங்கள் வியாழன் ஒவ்வொரு கிழமையில் அந்த 2 நாட்களும் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகிறது. அந்த நாளில் நோன்பாளியாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கும் நாம் நோன்பு திறப்பு வைத்தால் அதே கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய நரக விடுதலை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீதுடைய நோன்பு, இதையும் ரசூலுல்லாஹ் நோற்றிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்தாக சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு நோட்பதை உமக்கு நான் வசியத்தாக சொல்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி சொன்னாங்க, துஹாவுடைய 2 ரகாத் இதை சொல்வதை நான் உமக்கு வசியத்தாக சொல்கிறேன் என்று சொன்னான். தூங்குவதற்கு முன்னால் வித்ர் சொல்வதை நான் உமக்கு வசியத்தாக சொல்கிறேன் என்று இந்த 3 விஷயத்தையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சாப்பாடு கொடுக்கிறது என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல. அது அல்லாஹ்வுடைய அன்பையும் நரக விடுதலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சாப்பாடு கொடுக்கிற விஷயம் இது பணக்காரர்களுக்குரியதல்ல, ஏழைகளும் இதில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒரு ஏழையுடைய குடும்பத்துடைய ஒரு விடயத்தை, ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். அல்லாஹ் தஆலா அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேருடைய விடயத்தில் இறங்கிய ஆயத் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் ஏழையாக வாழ்வதை தேர்ந்தெடுத்தவர்கள். ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையில சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா சையிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு பெண்களுக்கு தலைவிதான். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு தடவை ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சரியான நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. உடனே நியத்து வச்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், எங்கள குழந்தைகளுக்கு
சுகம் கிடைத்து விட்டது என்றால் நாம் 3 நாட்கள் நோன்பு நோட்பது என்று நேரத்தை வைத்தார்கள். 2 குழந்தைகளும் சுகம் கிடைத்து விட்டது, இப்போது நோன்பு நோட்டார்கள். நோன்பு நோட்டா வீட்டில் தின்றதுக்கு சாப்பிட்றதுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கண்டா, கொஞ்சம் நூல்களை எடுத்து தந்த கையால் நெய்ஞ்சி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. இதை கொடுத்துட்டு ஏதாவது எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு போனாங்க. ஒரு யஹூதிக்கு கொடுத்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்தா அந்த மாவு சந்தோஷமாக எடுத்து அதற்கு நோன்பு திறப்பதற்கு உண்டான ரொட்டிகளை சமைச்சாங்க. நோன்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கதவு தட்ட சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா சொன்னாங்க, நபியுடைய குடும்பத்தினர்களே, நான் ஒரு மிஸ்கீன் வந்திருக்கிறேன், ஒரு ஏழை வந்திருக்கிறேன், ஏதாவது எனக்கு சாப்பாடு கொடுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்ச ரொட்டி அப்படியே கொண்டு போயிட்டு கையில் கொடுத்துட்டு வந்து தண்ணியை குடிச்சு நோம்ப பிடிச்சாங்க. நோம்ப தொடர்ந்தாங்க. 2வது நாள் நோம்பு பிடிச்சாங்க. பசியோட நோம்பு திறக்கிற நேரம் அதே மாதிரி நூல்களை நெய்ஞ்சாங்க, கொடுத்து அனுப்பினாங்க. கொஞ்சம் மாவு வந்துச்சு, ரொட்டியை சுட்டாங்க. உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. நோம்பு திறக்கிறதுக்காக வேண்டி கதவு தட்டப்படுது. 2வது நாள் யதீம், ஒரு அநாதை வந்தாரு. கதவை தட்டி, நபியுடைய குடும்பத்தினர்களே, பசியோடு வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பாடு தாங்க. எடுத்து செஞ்ச ரொட்டி அப்படியே கொடுத்தாங்க. தண்ணியை குடிச்சிட்டு நோம்ப திறந்தாங்க. 3வது நாள் அதே மாதிரி நோம்ப பிடிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி நூலை நெய்ஞ்சாங்க, ரொட்டி கொஞ்சம் சமைக்கப்படுது. 3வது நாள் கதவு தட்டப்படுது. ஒரு அசீர் சிறை கைது வந்திருக்கிறேன், நபியுடைய குடும்பத்தினர்களே ஏதாவது தாங்க கேட்கிறாங்க. அதையும் கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க. 3 நாளும் பசியோட நோன்பு திறந்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். வயுதரிமூன த்வாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே அவர்கள் ஏழைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அநாதைக்கும் உணவளித்தார்கள். இது எதற்காக வேண்டி? லிவஜிஹில்லாஹ், யாருடைய எந்த நோக்கமும் இல்லை. உங்களோட ஜஸாக்கல்லாவும் தேவையில்ல, உங்களோட எந்த சுக்குர் நன்றியும் தேவையில்ல, அல்லாஹுக்காக வேண்டி உணவளித்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி கண்ணியப்படுத்தினான். இன்று மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, இன்று எண்ணில் பலர் சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்கள், கொடுக்கப்படக்கூடியவர்களுடைய ஜஸாக்கல்லாவை, அவர்களுடைய நன்றி எதிர்பார்த்து அதிகமானவங்க கொடுக்கிறோம். நாங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து அவர் ஜஸாக்கல்லாஹ் செல்லல்லண்டா எங்களுக்கு வார கோபம் அதை அடக்க முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த சாப்பாடு அல்ல, இந்த சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் சாப்பாடு கொடுத்தாங்களோ, இப்படிப்பட்ட சாப்பாடு நாம் கொடுக்கும் போதுதான் அல்லாஹ் அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து சொர்க்கங்களை வைப்பான். நாளை கியாமத்துடைய நாளையில் நரகவாசிகள் சொல்லக்கூடிய விடயம், உலகத்தில் வாழும் போது நாங்கள் சாப்பாடு கொடுக்கல, அதனால தான் இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்ததாக சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் உலகத்தில் வீணான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, இவங்களோட நாங்களும் சேர்ந்து அவங்களோட நாங்களும் வீணான வேலை செஞ்சு கொண்டோம், அதனால தான் இந்த சக்கர இந்த நரகத்துக்கு வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த செயற்பாடிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் என்னை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு 4 பேர் சேர்ந்துட்டா என்னத்தை பேசுறது, யாரை பற்றி பேசுறது என்று விளங்குவதில்லை. தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவ்வாறென்றால் ஹதீஸுல் பாத்தில், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியாகும்தான் இந்த கூட்டத்தில் நாங்களும் சேருவோம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி ரீபத் பேசுவோம் தான் இந்த கூட்டத்தில் நாங்களும் சேருவோம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி இட்டு கட்டுறோம், தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியாகுதுண்டா இந்த கூட்டத்தில் நாமும் சேருவோம். கண்ணியமானவர், இன்றைக்கு எனக்கு எங்கு பேசுகிறது என்று விளங்குதில்லை. மஸ்ஜிதுக்கு வந்தோம், உலகத்துடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பேசுகிற இடமாக நாம் இன்னைக்கு மஸ்ஜிதுகளை எடுத்துக்கொண்டோம். கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய ஒரு அடையாளம். அதனால மஸ்ஜித் அமலுக்குரிய இடம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள் கூட அதிகமான வாலிபர்கள்
வாலிபர்கள் மஸ்ஜிதுக்கு வாரதே கடைசி தருணத்தில் வந்து மேல் மாடிகளுக்கு போய் பின்னால் இருந்து கொண்டு போனை நோண்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் கதைச்சிக்கொண்டும் தன்னுடைய ஜும்மாவை வீணாக்குறாங்க. கண்ணியமானவர்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இங்கால முஅத்தின் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், யாரி பக்கத்தில் இருந்தக்கூடிய வாலிபர் சகோதரரை பார்த்து நண்பரை பார்த்து வாய் மூடு என்று சொன்னாலும் கூட வீணான செயல் என்று சொல்கிறார். ஆனா இங்க பார்த்தா வெள்ளிக்கிழமை வாலிபர்கள் வாரதே கிழமைக்கு ஒருக்க சிலர்கள் பயான கேட்க, அதிலும் கடைசி தருணத்துல வந்து மேல் மாடிகளையும் பின்னாலையும் பேசி கதைச்சி கொண்டு போனால நோண்டி கொண்டு சண்டைகள் பிடிக்கிறாங்க மஸ்ஜிதுல பின்னால் வெள்ளிக்கிழமை. கண்ணியமானவர்களே, வீணான செயல். கண்ணியமா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் அது கண்ணியமானது. இந்த நாள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்துல ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு விடயத்தை வாழ்க்கையில் எடுத்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அதனால் ஒரு உறுதி எடுக்கணும். வெள்ளிக்கிழமை நாள் நேர காலத்தோடு குளிச்சு அழகிய மனங்களை பூசி புத்தாடைகளை அணிஞ்சி அழகிய விதத்தில் நேர காலத்தோடு வந்து அது வெள்ளிக்கிழமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை நாம் ஒவ்வொருத்தரும் அடையணும். இந்த நாளும் அந்த வயோதிபர்கள் மாத்திரம் அடைவதல்ல, வாலிபர்களும் ஒரு ஹிம்மத் இருக்கணும். அல்லாஹ் வாழ்க்கையில வாலிபத்தை தந்திருக்கிறான். வீணாக கழிக்கிறாம உலகத்துல நாங்கள் வீணானவர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை வீணானாக கழிக்கிறாம வாழ்க்கையில் அல்லாஹ் தர சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பமாக எடுப்போம். வல்லவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் என்னை பெற்றோரத்தை என்னுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கல்வி கற்றுத் தந்த ஆசான்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. துன்யா ஆখিরাவுடைய அத்தனை நலவுகளை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகையிலே பேணிதலை தருவாயாக. யா அல்லாஹ் அமல் இபாதத்திலே இன்பத்தை தருவாயாக. தொடராக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எந்த பாவம் ஒன்றை விட்டு மேலே தூரப்படுத்துமோ அப்படிப்பட்ட பாவங்களில் எங்களை தூரமாக்குவாயாக. எந்த நல்ல காரியங்கள் உன்னுடைய அன்பையும் நெருக்கத்தையும் உண்டாக்குமோ அப்படிப்பட்ட நல்லவர்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவாயாக. உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. கஷ்டங்களை நீக்குவாயாக. கவலைகளை போக்குவாயாக. கைதான நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மான் என்னுடைய இறுதிமுடியை நல்லதாக்குவாயாக. கெட்ட கேவலமான மூத்துகளை பாதுகாப்பாயாக. கலிமாவோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. قال النبي صلى الله
الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأكثرهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله تعالى عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيد شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد الرسول صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوة يا قاضي الحاجات، فاقض حاجاتنا يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. قيموا بالصلاة. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله